அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-8000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாவில் ஒரு தினாரின் மதிப்பு 1072 ரூபாய் 96 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 309 ரூபாய் 14 சதமாக உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாரு. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 49 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 224 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 963 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 399 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். எங்களுடைய நாட்டிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான அனைத்து விவரங்களையும் விரைவில் தெரிவிப்போம். சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்வோம். ஈராக் அரசு உத்தரவாதம். அதே போல பல அரபு நாடுகளும் சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டானில் நடந்த தாக்குதலுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து வராங்க. அதே போல இந்த சூழலில் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு சாதகமான முடிவு வருது அப்படின்னு. கடைசி வாய்ப்பு ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் பிறகு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. மீண்டும் பழைய நிலைமைக்கே திரும்பும். யுத்தத்தை இன்னும் கடுமையாக அதிகரிப்போம். டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. அதே போல குவைத்துடைய மற்றும் பல அரபு நாடுகளுடைய வணிக பயணங்கள் தடைப்பட்டிருப்பது போலவே ஈரான் தங்களுடைய வணிக பயணங்களும் தங்களுடைய நாடுகளிலிருந்து போகக்கூடிய கப்பல்களுக்கும் அமெரிக்கா தரப்பு பயமுறுத்துவதாகவும் அவங்க அச்சுறுத்தல் அளிப்பதாகவும் கப்பல்களை மிரட்டுவதாகவும் கப்பல்களை இடைமறிப்பதாகவும் ஈரானிய தரப்பு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்க தரப்பு ஒரு சரியான ஒப்பந்தத்திற்கு வராத பட்சத்தில் இன்னும் அதிகமான இழப்புகளையும் மோசமான விளைவுகளையும் ஈரான் சந்திக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு. கடைசி வரைக்கும் மாறி மாறி பேச்சுவார்த்தையிலே தான் நடக்குது. அதே போல் குவைத்துடைய வானிலை அவதான மையம் தொடர்ந்து எச்சரிக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் வெப்பம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ரொம்ப கவனமாக இருங்க அனைவரும். அதே போல தான் குவைத்தில் தற்போதைய காலநிலை குவைத்தன்னு மட்டுமல்லாமல் அனைத்து அரபு நாடுகள்லையுமே தற்போதைய காலநிலை பார்த்திங்கன்னா ருத்தூபா காலநிலைக்கு அண்மித்து செல்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதற்கான காரணம் உங்களுக்கு இது வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். தமர் இப்போதைக்கு பேரிச்சம்பள சீசன் இப்போ முத்திருச்சு. இனிமேல் இந்த மஞ்சள் கலருக்காகி அறுவடை சீசன் தான். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ருத்தூபா இனி வரும் நாட்களில் இந்த பேரிச்சம்பளம் பழுக்கிறதுக்காக அதிகமாக இருக்கும். அதற்கேற்றாற் போல காலநிலைக்கு தயாராகிக்கோங்க.
கிட்டத்தட்ட 1550 ஃபேக்கான பல பொருட்கள், ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட்டான பொருட்கள் மற்றும் பல இடங்களில் லைசன்ஸ் இல்லாமல் வியாபாரம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் கடைகளை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பொருட்களையும் சீஸ் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 35 பேர் உயிரிழந்து 30 பேர் காயமடைந்திருக்கிறாங்க ஒரு பேசஞ்சர் பஸ் செரியாவில் நடந்த வாகன விபத்தில். அதே போல் மணி லாண்ட்ரிங் 10 வருடம் சிறை தண்டனை. தயவு செய்து ரொம்ப கவனம், இல்லீகலாக எந்த ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விடயமும் அரபு நாடுகளில் வச்சுக்காதீங்க, சிறைதான் அப்புறம். அதே போல் குவைத்துடைய போக்குவரத்து துறை மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அதாவது ரோடுகளில் வண்டி பிரேக் டவுன் ஆகின பிறகு டபுள் ப்ளஷரை போட்டுட்டு டிரைவர் அந்த இடத்துல இருக்கணுமே தவிர வண்டியை விட்டுட்டு எங்கேயுமே மூவ் ஆகிடக்கூடாது. ஒரு வேளை வண்டியை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா வண்டியை சீஸ் பண்ணி கவர்மெண்ட் அரசுடைமை ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 121 ப்ராப்பர்ட்டிஸ் குவைத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ 71.5 மில்லியன் தினார்களாக உயர்ந்திருக்குது. அதே மாதிரி இனி வரும் நாட்களில் வீடுகளுக்குரிய பணங்களும் விரைவில் கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் பலருக்கும் வீடுகள் கட்டுறதுக்கான அந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கலாம். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10 மணி 10-15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். أعرب الأمين العام لمجلس التعاون لدول الخليج العربية جاسم البداوي اليوم عن إدانته واستنكاره للاعتداءات التي استهدفت المملكة العربية السعودية بواسطة طائرات مسيرة أطلقتها ميليشيات التابعة لإيران في العراق. وقال البداوي في بيان أن هذه الاعتداءات تمثل تصعيدا خطيرا وانتهاكا صارخا للقانون الدولي وتهديدا مباشرا لأمن المنطقة واستقرارها. وأكد تضامن مجلس التعاون الكامل مع المملكة العربية السعودية وتأييده لجميع ما تتخذه من إجراءات لحماية أمنها وسيادتها وسلامة أراضيها. أعرب الأمين العام لمجلس التعاون لدول الخليج العربية جاسم البداوي اليوم عن إدانته واستنكاره للاعتداءات التي استهدفت المملكة العربية السعودية بواسطة طائرات مسيرة أطلقتها ميليشيات التابعة لإيران في العراق. وقال البداوي في بيان أن هذه الاعتداءات تمثل تصعيدا خطيرا وانتهاكا صارخا للقانون الدولي وتهديدا مباشرا لأمن المنطقة واستقرارها. وأكد تضامن مجلس التعاون الكامل مع المملكة العربية السعودية وتأييده لجميع ما تتخذه من إجراءات لحماية أمنها وسيادتها وسلامة أراضيها.
دانت رابطة العالم الإسلامي باستنكار شديد أمس الاثنين الاعتداءات على المملكة العربية السعودية بطائرات مسيرة أطلقتها ميليشيات تابعة لإيران في العراق، مشيدة بالكفاءة العالية في التصدي لتلك المسيرات وإحباط عدوانها. وجدد الأمين العام للرابطة رئيس هيئة علماء المسلمين الدكتور محمد العيسى في بيان التنديد بهذه الاعتداءات الآثمة التي تنتهك كل القيم الدينية والقوانين والأعراف الدولية والإنسانية. كما جدد باسم مجامع الرابطة وهيئاتها ومجالسها العالمية وباسم كافة الشعوب الإسلامية المنضوية تحت مظلتها التأكيد على التضامن الكامل مع السعودية في كل ما تتخذه من إجراءات لردع المعتدين وحفظ أمنها وسيادتها وسلامة مواطنيها والمقيمين على أراضيها، سائلا الله تعالى أن يحفظها أرضا وقيادة وشعبا من كل سوء ومكروه. دان مجلس وزراء الداخلية العرب بأشد العبارات الهجوم الذي نفذته الميليشيات التابعة لإيران والتي استهدفت منشآت بترولية في المملكة العربية السعودية. وذكرت الأمانة العامة للمجلس في بيان أن هذا العدوان انتهاك سافر للقوانين والأعراف الدولية وتقويض للجهود الرامية إلى خفض التصعيد، مشددة على تضامنها الكامل مع المملكة العربية السعودية ومساندتها المطلقة لكل الإجراءات التي تتخذها لصد هذه الاعتداءات والدفاع عن أمنها وحماية منشآتها وأعيانها المدنية ومواطنيها والمقيمين فيها. وأشاد المجلس بالأدوار البطولية التي تقوم بها القوات الجوية السعودية في مجابهة تلك التهديدات والتصدي لكل المحاولات التي تهدف وتستهدف أراضي المملكة وتسعى إلى زعزعة الأمن والاستقرار في المنطقة. أكد الرئيس الأمريكي دونالد ترامب وجود مفاوضات تتسم بطابع ودي للغاية بين الولايات المتحدة وإيران في الوقت الراهن. وأوضح ترامب في كلمة للصحفيين ألقاها في ولاية ميشيغان الأمريكية أنه حاليا تجرى مفاوضات تتسم بطابع ودي للغاية، مجددا التأكيد على أن إيران لن تمتلك سلاحا نوويا أبدا. وعبر عن اعتقاده أن هناك فرصة جيدة لأن يحدث شيء ما فيما يتعلق بالتوصل إلى اتفاق، مضيفا أنه إذا لم يحدث فسنعود إلى ما كنا نفعله قبل يومين، بالإشارة إلى استئناف الضربات الأمريكية ضد إيران. أظهرت إحصائية صادرة عن إدارة التسجيل العقاري والتوثيق في وزارة العدل تداول 121 عقدا عقاريا خلال الأسبوع الممتد من 12 إلى 16 من يوليو الجاري بقيمة إجمالية بلغت نحو 71 مليون و500 ألف دينار كويتي. وذكرت الإحصائية أن عقود العقار الخاص جاءت في الصدارة ب83 عقدا بقيمة 26 مليون و500 ألف دينار كويتي، فيما حلت عقود العقار الاستثماري في المرتبة الثانية بتداول 30 عقدا بقيمة 23 مليون و600 ألف دينار كويتي، بينما جاءت تداولات العقارات التجارية ثالثا ب7 عقود بقيمة 20 مليون و400 ألف دينار كويتي. وأوضحت أن تداولات العقود العقارية توزعت بواقع 7 عقود للعقار الخاص وعقدين للعقار الاستثماري و4 للعقار التجاري في محافظة العاصمة، فيما تم تداول 5 عقود للعقار الخاص و8 عقود استثمارية في محافظة حولي، في حين شهدت محافظة الفروانية تداول 10 عقود للعقار الخاص و3 عقود استثمارية.